போஸ்ட் 6 வயசுலேயே என் ஜாதி என்ன, என் மதம் என்ன, நான் எதுக்காக போராடுறேன், என் தலைவர்கள் யாரு, எத்தனையோ தலைவர்களுக்காக ரோட்ல இறங்கி சண்டை போட்டிருக்கேன், ரோட்ல இறங்கி போஸ்டர் ஒட்டியிருக்கேன். அரசியல்ல என்ன சொல்றது, அரசியல் தான் தீர்வு நினைச்சு உங்களுக்கு மூக்கத்தனமான வேலை செஞ்சுட்டு தான் ஒருத்தர். அதுக்கப்புறம் நான் இப்போ வழி கண்டுபிடிச்சதுதான் என்னோட ஆத்மா. என்னோட ஆத்மாவை பயன்படுத்தி ஏதாவது செய்ய முடியுமா? இங்க இயங்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, சாமானிய மக்களுக்காக போராடக்கூடிய எல்லா தலைவர்களும் இருக்கிற பற்றி நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கும் நான் சின்ன வயசுல இருந்து பார்த்தேன், நிறைய தலைவர்கள் இப்போ இருக்காங்க. அவங்களோட போஸ்டர் வெட்டியிருக்கேன், அவங்களுக்காக பேர் இருக்கேன், அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணியிருக்கேன், அவங்களுக்காக ஓட்டு கேட்டிருக்கேன், அவங்களுக்காக அடி வாங்கியிருக்கேன், அவங்களுக்காக ஓட்டு தலைவருக்கே ஓடி இருக்கேன். அத்தனை தலைவர்கள் மீது பெரிய அபிப்பிராயம் இருக்கு. அவங்க மீது நம்பிக்கை இருக்கிறது. அவர் திரும்பி என்னை நல்வழிப்படுத்துவதில்லை, எனக்கு அரசியல் கற்றுக் கொடுத்ததில்லை, எனக்குள்ள சமுதாயத்தை பற்றி சமூகத்தை பற்றி ஒரு விடுதலை ஏற்படுத்தியதில்லை. அந்த தலைவருக்கு ஒரு பெரிய பங்கு, அதான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அந்த பெரிய பங்கு தான் என்னை இவ்வளவு உத்வேகத்தோட இவ்வளவு தைரியத்தோட சினிமாக்குள்ள நுழைய வச்சு. அப்போ சினிமாக்குள்ள நுழைஞ்சதுனாலதான் நான் இவ்வளவு இவங்களாம் இருக்காங்க அப்படிங்கிற ஸ்டாக்ல தான் நான் வேலை செய்யவே ஆரம்பிச்சேன். நான் யாரும் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் படத்தை நான் எடுத்தேன். யாருக்கும் பயந்துதான் நான் இங்கேயும் ஓடி போகல. நான் யாரும் நான் எங்களுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிதான் இந்த முதல் படத்தை நான் எடுத்தேன். அதனால எனக்கு எதை பார்த்து யாரை பார்த்து பயன் கிடையாது எனக்கு. ஆனா மறுபடியும் சொல்றேன், திருப்பி ஏதோ ஒரு காரணங்களுக்காக, ஏதோ ஒரு விஷயங்களுக்காக என்னோட அரசியல் மீது, என்னோட மாணவர் பார்வையின் மீது, என்னோட சமத்துவ பார்வையின் மீது, என் வாழ்வின் மீது, என் வாழ்வின் கொடுத்த அறத்தின் மீது, என் அறத்தின் மீது நீங்க கேள்வியில் எழுப்பீர்கள் என்றால், நான் நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீ அண்ணனா இருந்தாலும் சரி, என் தம்பியா இருந்தாலும் சரி, என் மாமனா இருந்தாலும் சரி, மச்சானா இருந்தாலும் சரி, நான் அறத்தின் பக்கம் தான் கூட ஒழிச்சு சாதியின் பக்கம் ஒரு நாள் இருக்க மாட்டேன். அவன் யா வச்சுக்கோ. நீ என்ன பேரு வேணாலும் எனக்கு பேசு, நீ என்ன வேணாலும் எனக்கு எதிர்பார்க்க, நான் ஒரு நாள் சாவு கடைசி முடிவு வரைக்கும் நான் அது பக்கம் போகவே மாட்டேன். அதனால ஒருபோதும் சொல்றேன், திருப்பி சொல்றேன், நீங்க எதையாவது சொல்லி மறு கிடைச்சிடலாம், என்னை கேள்வி பார்க்கலாம், என்னை தசை திருப்பிடலாம், என்னை பக்கம் எடுத்துடலாம், எதையும் யோசிக்காது. நான் முழுக்க வாழ் கடைசி நொடி வரைக்கும் என் கலையின் வழியாக இவன் ஒருவேளை நான் அரசியலுக்கு வந்தால், ஒருவேளை அரசியல் ஈடுபட்டாலும், ஒருவேளை நான் இயக்கம் தொடங்கினால், அப்பவும் கூட சாதி சமூகத்துக்கு எதிராக சேர்த்து ஒழிஞ்சு என்னோட சாதியை எனக்கு ஒரு சமூகம் இருக்கிறது, எனக்கு ஒரு சமூக மதிப்பு இருக்கிறது, எனக்கு ஒரு சமூகம் இருக்கிறது, அந்த சமூகத்துக்கு மதிப்பு இருக்கிறது, அதை காட்ட வேண்டியது, அதை நிரூபிக்க வேண்டியது கடமையாக இருந்தால் கூட இந்த மாணவ சமூகத்தின் மீது வேறு அன்பை நிலைநாட்டுவது அப்படிங்கிறது தான் எனக்கு முக்கியமானது.